ஹாய்ங்க, வெல்கம் டு லவபிள் ஃபேமிலி. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி சுடலான்னு தாங்க சொல்ல போகிறேன். முன்ன காலத்துலலாம் கம்பை கூழாகவும் இல்லை களியாகவும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் களியோ கூழோ விரும்புகிறதில்ல. இந்த மாதிரி தோசையாக சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அதில் உள்ள சத்து பிள்ளைங்களை சேர்ந்துக்கும். அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க. இப்போது இதுக்கு 1க்கு 1ன்ற அளவில் தாங்க எடுத்துக்கணும். 1 டம்ளர் கம்பு எடுத்திங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் இட்லியும் ஊற்றலாங்க, தோசையும் ஊற்றிக்கலாம். இட்லிக்கு வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை ஊற்றணும்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 4 மணி நேரம் புளிக்க வைக்கிறதுக்காண்டி மூடி வைக்கிறோங்க. இப்போது இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு ஊற வச்சிடணும். இப்போ ஒரு 8 மணி போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. 8 மணிலேருந்து இல்லை 9 மணிக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு மணிக்கெலாம் இருந்துச்சு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படின்னா உங்களுக்கு காலைல ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவன் நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சிங்கன்னா புளிச்சிருங்க. இப்போ 4 மணி நேரம் கழித்து நான் எடுத்து தோசை ஊற்றுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தோசை நல்லாவே வரும். பச்சரிசி மட்டும் சேர்க்காதீங்க. தோசை தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் பச்சரிசி சேர்த்துட்டிங்கன்னா தோசை ஒட்டிட்டு வந்துடும். இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி நீங்கள் பச்சரிசி சேர்க்காமல் இட்லி அரிசி கம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உளுந்து வெந்தயம்லாம் நான் சொன்ன அளவே போட்டுக்கோங்க. அதாவது ஆப்பத்துக்கு நீங்கள் போடுற அளவுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவு போட்டுக்கோங்க. தோசை நல்லா வரும். நான் இட்லி ஊற்றலை, தோசை தான் ஊற்றுறேன். நீங்கள் வேணால் இட்லியும் ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றி விட்டு இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பொதுவாகவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லது. ஏன்னா இப்போ வெயில் வேறு அதிகமாக இருக்குது. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீட்டையும் தணிக்கும். கம்பும் குளிர்ச்சி. கண்டிப்பாக அந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தோசை ஊற்றிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது கம்பு தோசை தான்றது கண்டுபிடிக்க முடியாது. சாதா தோசை மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க. நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டு ஈஸியாக ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னின்னு எதுனாலும் காம்பினேஷன் நல்லா தாங்க இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும்தான் எடுத்துக்கணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. நீங்கள் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.